காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபியில் முக்கியமான ரெண்டு மேனிஃபெஸ்டோ வந்து முக்கியமாக வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். அது என்ன நம்ம அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பெரிய பெரிய பொலிட்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த பார்ட்டியில் வந்து நமக்கு வந்து ஆதரவு கிடைக்காது அப்படின்னு வந்து அவங்க வந்து கெஸ் பண்ணிட்டு ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிலேருந்து ஜம்ப் ஆவாங்க. அது வந்து இவங்க வந்து டோட்டலாக வந்து இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. பர்டிகுலராக அவங்க ஜம்ப் ஆகி போகும்போது 20 இயர்ஸ் வந்து அவங்க பொலிட்டிக்கலே ஈடுபட முடியாது அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க இருக்கு. பெரும்பாலும் வந்து யங்ஸ்டர் எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் பிடிக்காது அப்படிங்கிற நிலையை மாற்றி இவங்க வந்து சிஜேபி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பொலிட்டிக்கலாக வந்து எல்லாரும் பிடிக்கும், எல்லாருமே வந்து கவனிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரட்சி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து உருவாக்கிருங்க. அப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு மேனிஃபெஸ்டோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மோனோபொலி இருக்கக்கூடிய மீடியா ஜேர்னலிசம் அப்படிங்கக்கூடிய பர்டிகுலர் சேனல்ஸ் வந்து இவங்க வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படி வந்து எந்த ஒரு மீடியாவும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு பொதுவாக தான் இருக்கணும், பெரிய பெரிய கார்பரேட் கையில் வந்து பர்டிகுலர் சேனல்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு மேனிஃபெஸ்டோ வந்து பெரும்பாலும் வந்து ஒரு யங்ஸ்டரால் பெரும்பான்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இவங்க இந்த சிஜேபியோட ஃபாலோவர் எல்லாம் வந்து பங்களாதேஷில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பாகிஸ்தானில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கம்போடியாவில் இந்த மாதிரி மிக்சிங்காக இருக்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த சிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து யங்ஸ்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தவிர்க்க முடியாத உண்மை.